ஐயா வணக்கங்க. வணக்கங்க சார். வணக்கம். ஐயா பேரு என்ன ஊருங்க? சிங்காரம் ஆவலம்பட்டுங்க. தாசரள்ளி போஸ்ட் அரூர் தாலுகா, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். நாகமரம் 8 ஏக்கரா போட்டுக்கிறேங்க. இப்போ மொத்தமா எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க? 8 ஏக்கர்ல விவசாயம் 8 ஏக்கர்ல நாவல் பழமே வச்சுட்டீங்க. ஒட்டு ரகம். ஒட்டு ரகம். சரிங்க. இது என்ன உங்களுக்கு வந்து இடைவெளியில இதை நட்டுருக்கீங்க? 15 அடிக்கு ஒரு செடி நட்டுருக்கேன். வரிசைக்கு வச்சு 15, செடிக்கு செடி 15. சரி சரிங்க. இது வந்து எல்லாம் ஃபுல்லா சொட்டு நீர்ல தான் பண்ணிருக்கீங்க? பூரா சொட்டு நீர் தாங்க. செடி வந்து வளர்ந்ததையும் ஒரு 6 மாசத்துல இருந்து 4 டைம் கவாத் பண்ணியிருக்கிறோம். சரி, கவாத்து பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி செடி வந்து எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? கேரப்பட்டியா? நர்சரியா? நர்சரியில இருந்து வாங்கி. சரிங்க சரிங்க. இது ஒட்டு ரகம். நீங்க இந்த செடி எடுத்து வந்தீங்க, எவ்வளவு சைஸ் குழி எடுத்து நட்டுங்க? 2 அடிக்கு 2 அடி எடுத்தேன். 2 அடிக்கு 2 அடி ஜெய்சில எடுத்து. நடவு போடும்போது ஏதாவது அதுல உள்ள ஏதாவது எருவு கொட்டணும். எருவு போட்டீங்களா? எவ்வளவு போட்டீங்க? எருவு ஒரு அண்ணன் கூட அது மாதிரி கொட்டணும். ஒரு அண்ணன் கூட. வேற எதுவும்? வேற எதுவும் இல்லை. எருவு கொட்டி அப்புறம் நடவு செஞ்சீங்க. நடவு செஞ்சு தண்ணி எத்தனை நாள் நல்லா பாய்ச்சிங்க? அது அப்பப்போ நடவு செஞ்ச உடனே தண்ணி பாய்ச்சிட்டோம். சரி. வேற எது வேறெல்லாம் அடிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் வரல? அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளம் இப்போ நீங்க வந்து இடைவெளி வந்து 15 அடிக்கு 15 அடிக்கு கொடுத்துருக்கீங்க. 15 அடிக்கு செடி வரிசைக்கு 15 அடி. அப்படின்னா எத்தனை செடி வருங்க ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு 200 செடி கொஞ்சம் குறையும். மொத்தமா எத்தனை செடி வச்சிருக்கீங்க? 1500 செடி வச்சிருக்கோம். 8 ஏக்கருக்கு 1500 செடி வச்சிருக்கிறோம். சரிங்க. இது வந்து இப்போ இந்த செடி வந்து எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இந்த செடி 3 வருஷம் 8 மாசம் ஆகுது. இது வந்து வந்து காய்ப்பு வந்து எத்தனை மாசத்துல வருதுங்க? 2.5 வருஷத்துலயே வந்துருச்சு. 2.5 வருஷத்துலயே காய்ப்பு வருதுங்களா? ஆமா, 2.5 வருஷத்துலயே வந்துருச்சுங்க. இது 2வது அறுப்பு. நல்லா இருக்குதுங்க. காய்ப்பு வந்து காய் நிறைய பிடிச்சிருக்கு. நிறைய. அது திராட்சை மாதிரி கொத்து கொத்தா பிடிக்கும். சைனிங்காவும் இருக்கு. சைனிங் வருது. சைஸ் நல்ல சைஸ் வருது. சைஸும் நல்ல சைஸ் வருது. டேஸ்ட் நல்லா இருக்கும் போல இருக்குது. டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். ஹைபிரிட் தான் முழுசும். எல்லாம் ஹைபிரிட் எல்லாம் ஒட்டு ரகம் தான். 8 ஏக்கர் பண்ணிருக்கீங்க. 8 ஏக்கர் பண்ணிருக்கோம். சரிங்க. இது கவாத்தெல்லாம் எப்ப பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? அவங்க ஒரு 6 மாசம் அவங்களே வந்து பண்றாங்க. இப்போ நாத்து கொடுத்தவங்களே வந்து அப்பப்போ கரெக்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. கவாத்து அப்புறம் ஒரு டைம் பழம் அறுத்ததையும் பண்ணிடுவோம். ஒரு டைம் அறுவடை முடிஞ்சதும் திரும்ப பண்ணிடுவோம். அறுவடை முடிஞ்ச உடனே நீங்க கவாத்து பண்ணிடுவோம். அப்பதான் செடி வந்து ஹைட்டா வளராது. கீழே குடும்பம். நீங்க ஐயா இப்ப கவாத்து சொன்னீங்க நாவல் பழத்துக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி கவாத் பண்ணீங்க? எந்த ஸ்டேஜ்ல? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம், வருஷத்துல 2 டைம் பண்ணுவாங்க. சரி. அதுக்கு பின்னாடி காய் வந்த பின்னாடி காய் அறுவடை முடிஞ்சதையும் கவாத் பண்ணுவாங்க. அறுவடை முடிஞ்ச உடனே இப்ப அறுவடை இப்ப வந்து இந்த 6வது மாசம் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு காய்ப்பு இருக்குது. இது எப்ப முடியுங்க? 6வது மாசம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே கவாத் பண்ணுவோம். ஆமா, 7வது மாசம் பண்ணிடுவோம். வருஷத்துக்கு எத்தனை முறை பண்ணுவோம்? ஒரே டைம். அதாவது காய் வர்றதுக்கு முன்னாடியா? காய் அறுத்துட்டு பின்னாடி. காய் வர்றதுக்கு பின்னாடி 6 வருஷம் முடிஞ்ச உடனே வருது. கவாத் பண்ணிடலாம். அப்பதான் செடி மரம் ஹைட்டா வளராது. செடி ஹைட்டா வளராம கவாத்து. நல்ல காய்ப்பும் வருது. காப்புலாம் வருது. நல்லதான். காய்ப்பு இது வந்து இப்ப ஹார்வெஸ்டிங் இப்ப முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாசம் முடியுதுன்னா உடனே கவாத்து பண்ணிடுவோம். அடுத்த மாசம் பண்ணிடுவோம். சரி. கவாத்து பண்ணிட்டு ஏதாவது உரம் ஏதாவது கொடுக்குறீங்களா? அது இலைக்கு வரக்குள்ள உரம்னா எருவுனா போட்டு அது இலைக்கு வந்தது சும்மா மௌனம் பேன் வராதுக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிச்சு விட்டா நல்ல கலகலாம் வளரும். பேன் வருதுங்களா அதுல? அதாவது அது சும்மா அடிச்சு விடுறது தான். பூச்சிங்கெல்லாம் வருது இல்லைங்க, சின்ன பூச்சி, அதுக்காக. சரி சரிங்க. வேற என்னென்ன நோய்? பூச்சி நோயெல்லாம் அதிகம் வருது இல்லைங்க. அந்த பேன் அசுவினி இதுக்கு தான். அதுக்கு மட்டும் மருந்து அடிச்சிங்கன்னா காய் வச்சதையும் இதுக்கு புழுவுக்காக ஒரு மருந்து அடிச்சிடணும். எல்லாமே இதெல்லாம் மட்ட மருந்து தான். எல்லாமே மட்ட மருந்து தான் அடிக்கிறது. புழு வராதுக்கிறதுக்கு காய் டைம்ல ஒரு மருந்து அடிச்சிடணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி அடிக்கிறதில்ல முடியும். அது இப்போ வந்து உர நிர்வாகத்துல இதுக்கு வந்து என்னென்ன உரம் கொடுக்குறீங்க? எருவு கொடுப்போம். ஒரு டைம் ஆட்டு எருவு கொடுத்துருவேன். எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு செடிக்கு? ஒரு 4 கிலோ 5 கிலோ மாதிரி போடுறதுதான். தோராயமா அது போடுறதுதான். அணைக்குள்ள கொண்டாந்து அப்படியே போடுறதுதான். சரி சரி. அப்புறம் டிஏபி ஒரு டைம் போடுவோம். காய் அது பூ வைக்கிற டைம்ல டிஏபி போட்டுருவோம். அந்த வருஷத்துல அது மட்டும் தான் ஒரு டைம் கொடுக்குறீங்க? ஆமா, டிஏபி அந்த பூ பூக்கிற டைம்ல கொடுத்துருவோம். அப்புறம் சைஸ் எல்லாம் பழங்க வர்றதுக்காக டிஏபி இந்த ஆட்டு எரு 4 கிலோ ஒரு செடிக்கு கொடுக்குறீங்க.
இப்போ நீங்க இந்த கலை நிர்வாகத்துக்கு 15 அடிக்கு ஒரு செடி வரிசைக்கு வரிசை வச்சிருக்கீங்க. 15க்கு 15. 15. இதுல ஊடுபயிர் ஏதாவது பண்ணீங்களா? கத்திரி தக்காளி பண்ணாங்க 2 வருஷம் பண்ணோம். ஒரு 2 வருஷம் வரைக்கும் பண்ணீங்க. 2 வருஷம் பண்ணோம். சரி சரி. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க. களை வந்து எப்படி நிர்வாகம் பண்றீங்க? களை அதான் உழவு ஓட்டிடுறேன். சரிங்க. டிராக்டர்ல உழவு ஓட்டு சுத்தின்னு செடி சுத்தின்னு மண்ணில் கொத்திடுறேன். ஓஹோ. மண்ணில் செடி சுத்தின்னு மண் வெட்டி நீங்களே கையாலே களை டிராக்டர்ல உழவு புல்லு களை வரக்குள்ள புல்லு டிராக்டர்ல மட்டும் உழவு ஓட்டிடுவேங்க. களைக்கு களை அப்புறம் சுத்தின்னு செடி சுத்தின்னு மண்ணில் கொத்தி களை எடுத்துப்போம். உள்ளதான் போங்க. இப்போ நீங்க காய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே செடியில எல்லா மரமும் அப்படியே ஒரே சமயத்துல காய்க்குதுங்களா? எல்லா செடியும் வைக்கிறது இல்லைங்க. போன வருஷம் ஐயா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ணது எத்தனாவது வருஷத்துல பண்ணீங்க? 2.5 வருஷத்துல. இப்ப எல்லாமே ஒரே மாதிரி காய்க்குதுங்களா? இப்ப எல்லா செடியிலயும் பழம் எல்லா செடியும் ஒரே மாதிரி இல்லைங்க. இப்போ இளஞ்செடின்றதுனால நல்லா தரமா வந்துக்கிற செடி காய் வைக்குதுங்க. சின்ன செடி ஒன்றும் வைக்கலைங்க. ஒன்றும் 1 வருஷம் ஆகும். அப்படிங்களா? இப்போ நல்லா முழு உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் நல்லா ஒரே சீரா கிடைக்குன்னா அதிகமா கிடைக்குன்னா எத்தனாவது? 5வது வருஷம். 5வது வருஷத்துல நல்லா காய்ப்பு இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்ல. அப்பயும் காயெல்லாம் தரமாக்கிறதுலாம் நல்ல தரமா வருதுங்க. ஆனா எல்லா செடியிலும் ஒரே ஈவனா வரல. விளைச்சல் அப்படி வரல. எல்லா செடியிலும் வரல. 5வது வருஷம் வந்து நல்ல அடுத்த வருஷம் தான் வந்துருன்றாங்க. அப்படிங்களா? இப்போ இதுல ஒரு செடியில வந்து எவ்வளவு உங்களுக்கு எத்தனை கிலோ வரைக்கும் வருங்க அதிகப்படியா? நல்லா போறதே 15 கிலோ வந்திருக்கும். 15 கிலோ வரைக்கும் 15 கிலோ இருக்கும். இப்போ நாட்டியில பாத்தீங்கன்னா ரொம்ப மரம் ஹைட்டா போயிடுது இல்லைங்களா? அது கவாத் பண்றதுல அப்படியே விட்டுறாங்க. இதுல வந்து நீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் கவாத்த வளர்ச்சி அப்படியே உங்களுக்கு அதான் வளர்ச்சிக்கு விடுறதுல அப்படியே நின்றுது. நம்ம இது வந்து நமக்கு நல்லா ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கு. கட் பண்ணிட்டோம்னா கீழே குடும்ப அகலாயிடுது. அகலாயிடுது, நல்லா காய்ப்பு வருது. உங்களுக்கு மகசூல் ஹார்வெஸ்ட் பண்றதும் அறுவடை பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கு. சரி. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்குங்க. இதை விட ஃபுல்லா இருக்கு. பெரிய செடிங்கெல்லாம் இதை விட அதிகமா இருக்கு. நல்லா அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ. இதை விட டபுள் மடங்கெல்லாம் இருக்கும். காய் இதெல்லாம் கம்மி. சரி சரி. அதிகமான காயெல்லாம் இருந்துச்சு. அதான் இப்போ 3/4 பங்கு அறுவடை ஆயிடுச்சு. சரிங்க. ஐயா பழம் வந்து ஒரு பழ மரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்குது. இது ரகம் வேற. ரகம் வேற. ஒரு ரகம் வேற வேற இருக்குங்களா? சரி. 3-4 ரகம் இருக்குது. ஓ அப்படிங்களா? ஒரு ரகம் வந்து நல்ல சரியான சைஸ் வருதுங்க. இந்த சின்னதா வர்றது நிறைய காய் வைக்குதுங்க. அதிகமான மகசூலா வைக்குது. ஆனா சைஸ் வரல. சைஸ் வருது. வருது. அதை விட கொஞ்சம் கம்மியா வரும். கம்மியா வரும். நல்லா நிறைய காப்பு வருது. சுவை நல்லா இருக்கு. டேஸ்ட்லாம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இது நீங்க எப்படி சேல்ஸ் பண்றீங்க? சந்தைப்படுத்துறது வியாபாரி கொடுத்துறாங்க. அவங்க அப்படியே குத்தகைக்கு கொடுத்துறீங்க. சரிங்க. குத்தகை விட்டுறோம். நாம சில்லறையா அறுத்து விற்க முடியாது இவ்வளவு காடு இருக்கிறதுக்கு. அதனால குத்தகை விட்டுறோம். அவங்களே வந்து டெய்லி எடுத்துட்டு போயிடுவாங்க. நல்ல லாபம் வருது. வருமானம் 2.5 வருஷத்துக்கே வர்றதுனால நம்மளுக்கு நல்ல கட்டுப்படி லாபம் வருதுங்க. 2வது அறுப்பு 3.5 வருஷம் ஆகுது. 2வது அறுப்பு வந்துட்டு நல்ல லாபம் இருக்கு. நல்லா உங்களுக்கு மகசூல் கிடைக்குது. மகசூல் இன்னும் 5 வருஷம் போனா இன்னும் நல்லா லாபம் வரும். 4வது வருஷமே நல்ல மகசூல் வருங்க. அப்படியே இப்போ முன்ன வந்து பார்த்தாக்க பழம் அப்படியே திராட்சை மாதிரி பூரா செடி பூரா தொங்கும். அழகா இருக்கும் பழங்க. சரிங்க. இப்போ 5வது வருஷம் இன்னும் நல்லா மகசூல் வரும், உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்கய்யா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைபிரிட் இந்த நாவல் பழம் அது எப்படி சாகுபடி பண்றது, அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் சொன்னீங்கய்யா. விவசாயிகளுக்கு இது நல்ல பயனுள்ள தகவலா இருக்கும். நன்றிங்க. நன்றி.